கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மற்றும் ஒரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். G7 உச்சி மாநாட்டில் ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தம், உக்ரைன் விவகாரம், ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு முயற்சி, மத்திய கிழக்கு பாதுகாப்பு நிலைமை மற்றும் லெபனான் மக்களின் மீள்வாழ்வு நம்பிக்கை உள்ளிட்ட பல முக்கிய உலக அரசியல் விடயங்கள் தற்போது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளன. G7 உச்சி மாநாட்டின் போது நடைபெற்ற இரவு விருந்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானுக்கு இடையில் கையெழுத்தான புதிய ஒப்பந்தம் குறித்து தலைவர்கள் விரிவாக கலந்துரையாடியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. G7 நாடுகளின் தலைவர்கள் சுமார் 2 மணி நேரம் ஒன்றாக அமர்ந்து பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளனர். அதில் முக்கியமாக ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தம் பற்றிய விவாதம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் முழுமையான விவரங்கள் இன்னும் பொதுமக்களுக்கு வெளியிடப்படாததால் பல ஐரோப்பிய நாடுகள் சில சந்தேகங்களையும் கேள்விகளையும் முன்வைத்துள்ளன. குறிப்பாக உலக வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியமான ஹோர்முஸ் ஜலசந்தி எப்போது முழுமையாக திறக்கப்படும் என்பது தொடர்பாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் போர் நடவடிக்கைகள் முடிவடைந்துள்ள நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் உள்ள கண்ணிவடிகளை அகற்றும் பணிகளில் ஐரோப்பிய நாடுகள் உதவக்கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவளிக்க தங்கள் நாடு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் அதிபர் ட்ரம்ப் அதிக வெளிநாட்டு உதவிகள் தேவையில்லை என்றும் இந்த ஒப்பந்தமே கடல் போக்குவரத்தை வழக்கமான நிலைக்கு கொண்டு வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். நமக்கு பெரிய அளவில் உதவி தேவைப்படும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் சில நாடுகள் ஒரு சில கப்பல்களை அனுப்பினால் அது நல்ல விடயமாக இருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் ஒப்பந்தம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகும் நிலையில் உலக நாடுகள் அனைத்தும் இந்த முன்னேற்றத்தை கவனமாக உற்று நோக்கி வருகின்றன. இதேவேளை G7 உச்சி மாநாட்டின் போது உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் ஒரு முக்கிய சந்திப்பை ஏற்பாடு செய்ய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பிரான்சில் நடைபெற்ற G7 மாநாட்டிற்கு முன்னதாக மேக்ரோன் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே குறுகிய இருதரப்பு சந்திப்பு நடைபெற்றுள்ளது. G7 மாநாட்டின் சிறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு ஜெலன்ஸ்கிக்கு மேக்ரோன் அழைப்பு விடுத்திருந்தார். உக்ரைனுக்கு G7 நாடுகளின் ஆதரவை மேலும் வலுப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்புக்கும் இடையில் நேரடி சந்திப்பு நடைபெற வேண்டும் என்று மேக்ரோன் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெலன்ஸ்கியை வரவேற்ற போது ட்ரம்புடன் உங்களுக்கான இருதரப்பு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்று மேக்ரோன் கேட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது ட்ரம்பின் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரலில் ஜெலன்ஸ்கியுடன் தனிப்பட்ட சந்திப்பு இடம்பெறவில்லை. இருப்பினும் இத்தகைய சர்வதேச உச்சி மாநாடுகளின் போது திட்டமிடப்படாத சந்திப்புகள் அடிக்கடி நடைபெறுவது வழக்கமாகும். ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையேயான கடைசி முக்கிய சந்திப்பு கடந்த ஆண்டு போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கின் போது நடைபெற்றது. அந்த சந்திப்பு இரு தலைவர்களுக்கும் இடையிலான உறவில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் G7 மாநாட்டில் ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி மீண்டும் நேருக்கு நேர் சந்திப்பார்களா என்பது உலக அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதேவேளை இந்த வாரம் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் ஈரான் போர் மற்றும் மத்திய கிழக்கு நிலைமைகள் முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உலகின் முன்னணி தொழில்மயமான நாடுகளின் தலைவர்கள் ஒன்று கூடும் இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய பங்காற்ற உள்ளார். பல மாதங்களாக நீடித்து வந்த பதற்றங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் முழு விவரங்கள் இன்னும் வெளியிடப்படாததால் G7 நாடுகளின் தலைவர்களிடையே பல கேள்விகளும் சந்தேகங்களும் தொடர்கின்றன. குறிப்பாக உலக எண்ணெய் வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியமான ஹோர்முஸ் ஜலசந்தி நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக எரிசக்தி விலைகள் உயர்ந்துள்ளதுடன் பல நாடுகள் பொருளாதார சவால்களையும் எதிர்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து G7 தலைவர்கள் தீவிரமாக விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனின் அழைப்பின் பேரில் எகிப்து, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவர்களும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கின்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது
மற்றும் பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை உருவாக்குவது குறித்து முக்கிய ஆலோசனைகள் இடம்பெறவுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த அரபு நாடுகளின் தலைவர்களையும் தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே இந்த G7 உச்சி மாநாடு உலக அரசியல், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் மத்திய கிழக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. G7 உச்சி மாநாடுகள் என்றாலே உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைவர்கள் ஒன்று கூடும் முக்கிய அரசியல் மேடை. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு இந்த மாநாடுகள் மீது எப்போதும் அதிக ஆர்வம் இருந்ததாக தெரியவில்லை. தனது முதல் ஆட்சி காலத்தில் G7 மாநாடுகளில் கலந்து கொள்வது உண்மையில் அவசியமா என்று ட்ரம்ப் தனது ஆலோசகர்களிடமே பலமுறை கேள்வி எழுப்பியுள்ளார். ரஷ்யா மற்றும் சீனா போன்ற முக்கிய நாடுகள் இதில் இடம்பெறாத நிலையில் இந்த கூட்டங்களில் எவ்வளவு பயன் கிடைக்கும் என்றும் அவர் சந்தேகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கனடாவில் நடைபெற்ற 2 G7 உச்சி மாநாடுகளிலும் ட்ரம்ப் தனது பங்கேற்பை எதிர்பார்த்ததை விட குறைத்து கொண்டார். இதனால் அப்போது சர்வதேச ஊடகங்களில் பெரும் கவனம் ஏற்பட்டது. 2017ஆம் ஆண்டு இத்தாலியின் சிசிலி தீவில் நடைபெற்ற தனது முதல் G7 மாநாட்டில் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் தொடர வேண்டும் என்று மற்ற தலைவர்கள் வலியுறுத்தியதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். அந்த அழுத்தமே பின்னர் அமெரிக்காவை பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து விலகச் செய்ய காரணமாக இருந்திருக்கலாம் என்று சில முன்னாள் அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். அதேபோல் 2019ஆம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற G7 மாநாட்டிலும் ட்ரம்ப் சர்ச்சையை ஏற்படுத்தினார். அப்போது 2014இல் கிரிமியாவை இணைத்து கொண்டதற்காக G7 கூட்டணியில் இருந்து நீக்கப்பட்டார். ரஷ்யாவை மீண்டும் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆனால் அந்த யோசனைக்கு மற்ற G7 தலைவர்களிடமிருந்து பெரிதாக ஆதரவு கிடைக்கவில்லை. ஆச்சரியமாக 5 ஆண்டுகளுக்கு பிறகு உக்ரைன் மீது ரஷ்யா முழுமையான படையெடுப்பை மேற்கொண்டிருந்த சூழலிலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற G7 மாநாட்டில் ட்ரம்ப் மீண்டும் அதே கோரிக்கையை முன்வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இப்படி இருக்க அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் போரால் இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான லெபனான் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையே பல மாதங்களாக நீடித்த மோதல்களால் தெற்கு லெபனானில் வாழ்ந்த பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ஒப்பந்தம் போரின் பதற்றத்தை குறைக்கும் என்ற நம்பிக்கையில் பலர் மீண்டும் தங்கள் ஊர்களை நோக்கி பயணித்து வருகின்றனர். எங்கள் மண்ணுக்கும் எங்கள் ஊருக்கும் திரும்புவது மிகவும் மகிழ்ச்சியான உணர்வு என்று வீடு திரும்பிய ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் எங்கள் வீடுகள் இடிபாடுகளாக இருந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் எங்கள் நிலத்திற்கு திரும்புவதே முக்கியம் என்று மற்றொரு குடியிருப்பாளர் உணர்ச்சி பூர்வமாக கூறியுள்ளார். இருப்பினும் நிலைமை இன்னும் முழுமையாக சீராகவில்லை. தெற்கு லெபனான் அதிகாரிகள் பாதுகாப்பு நிலைமைகள் உறுதியாகும் வரை மக்கள் அவசரமாக திரும்ப வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேல் தனது படைகளை தெற்கு லெபனானிலிருந்து திரும்ப பெறும் திட்டம் இல்லை என்று தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தில் லெபனானில் போர் நிறுத்தம் தொடர்பான அழைப்புகள் இடம்பெற்றிருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களால் சில பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து இருக்கும் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கின்றது. இதனால் லெபனான் மக்களிடம் நம்பிக்கையும் கவலையும் கலந்த ஒரு நிலை உருவாகியுள்ளது. பலர் அமைதி நிலவும் என்ற எதிர்பார்ப்பில் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க முயற்சி செய்து வருகின்றனர். இவ்வாறு G7 உச்சி மாநாட்டை மையமாக கொண்டு உலக அரசியலில் பல்வேறு முக்கிய மாற்றங்களும் பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஈரான் ஒப்பந்தம், உக்ரைன் விவகாரம் மற்றும் மத்திய கிழக்கின் எதிர்காலம் தொடர்பான முடிவுகள் உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தகவல்களானவை இப்படி இருக்க, மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு உலகவெல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.